9ஆம் வகுப்பு பாடத்துல அறிவியல் பாடத்துல நம்ம இன்னைக்கு என்ன படிக்க போறோம்னா திசுக்களை பற்றி படிக்க போறோம். ஏற்கனவே கடந்த கால கிளாஸ்ல திசுக்களை பற்றி என்ன செஞ்சோம், நன்கு படிச்சோம். அதுல இன்னைக்கு நம்ம படிக்க போற திசு என்னன்னா இணைப்பு திசு. இணைப்பு திசு இது அடர்த்தியான திரவ இணைப்பு திசு. இதுல பார்க்க போனா இதுல நான் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் சேர்த்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியத்துக்கு சொல்றேன். இதுல அடர்த்தியான திரவ இணைப்பு திசு. அடர்த்தியான திரவ இணைப்பு திசு இது நார்கள் மற்றும் பைப்ரோபிளாஸ்டுகள் கொண்ட அடர்த்தியாக கட்டப்பட்ட ஒரு நார் இணைப்பு திசுவாகும். நார் இணைப்பு திசு தசுக்கள் கையில் இருக்கிற திசுக்கள். இது தசை நார்கள் மற்றும் தசை நார்களின் முதன்மை கூறுவாகும். இது தசை நான்கள் மற்றும் தசை நார்களின் என்ன முதன்மை கூறுவாகும். தசை நான்கள் அடுத்த படிக்க சொல்றது தசை நான்கள். தசை நான்கள் எடுத்துக்கோ. பேஜ் நம்பர் தமிழ் மீடியத்துல 220ஆம் பக்கத்துல என்ன செய்யுது இருக்குது. அது தசை நான் கீழே கொடுத்துருக்கான் பாருங்க. இதை கயிறு போன்ற ஒரு அமைப்பை உடையது. இது கயிறு போன்ற உறுதியான அமைப்பை கொண்டது. ரொம்ப உறுதியா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது எலும்பு சட்ட தசைகளை எலும்புடன் இணைக்கின்றன. எலும்பு சட்ட தசைகளை எலும்புட இணைக்கிற வேலை இதுதான். இதுதான் செய்யுது. தசை நான்கள் அதிக வலிமை, குறைந்த நெகிழ்வு தன்மை கொண்டது. நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், நெகிழ்வு தன்மை, நீட்சி உடையதா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும், இருந்து கூட இருக்கும். இவை இணையான கேலஜன் நார்களை கொண்ட கட்டுகளாகும். இதற்கிடையில் ஃபைப்ரோபிளாஸ்டுகள் உள்ளன. இதுதான் தசை நார்கள். ஃபைப்ரோபிளாஸ்டுகள் காணப்படுகின்றன. அடுத்தபடியா தசை நார்கள். இது தசை நான்கள், இது தசை நார்கள். இவை மிகவும் நெகிழும் தன்மை உடையவை. நெகிழ்ற தன்மை அதிகமா இருக்கும், நீட்சி உடையது. இது அதிக வலிமை உடையவை, ஸ்ட்ராங் பொசிஷன். எலும்புகளுடன் இணைக்கின்றன. எலும்புகளுடன் இணைக்கின்றன. மிக குறைந்த மேட்ரிக்ஸை பெற்றுள்ளன. இவை மூட்டுகளை வலிமையடை செய்கின்றன. கை கால் மூட்டுகள் நல்ல வலிமையடை செய்கிறது மற்றும் சாதாரண நகர்வுகளை உதவுகின்றன. இந்த தசை நார்களை பேஜ் நம்பர் 221ஆம் பக்கத்துல என்ன செஞ்சிருக்கலாம், தசை நார் படம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த படத்தை வெளிச்சலாம் பார்த்துக்கலாம். இதுல கால்களில் உள்ள தசைகள் இறுக்கி பிடிக்கிறதுக்கு இதா இருக்கிறது. அடுத்து திரவ இணைப்பு திசு. மூணாவது திரவ இணைப்பு திசு. ரத்தம் மற்றும் நிணநீர் ஆகியவை திரவ இணைப்பு திசுகளாகும். ரத்தம் மற்றும் நிணநீர் போன்ற இணைப்பு திசுகளாகும். இந்த இணைப்பு திசுவின் செல்கள் இடைவெளியில் காணப்படுகின்றன. இவை செல்லிடை மேட்ரிக்களை பதிந்துள்ளன. அடுத்த ரத்தம். ரத்தத்தில் சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள் மற்றும் தட்டுகள் காணப்படுகின்றன. ரத்தத்தில் என்ன இருக்கு, வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள், ரத்த தட்டுகள் காணப்படுகின்றன. அடுத்தபடியாக திரவ திசு தான். ரத்தங்கிறது ஒரு திரவ திசு உடல் உள்ளது. இவை பிளாஸ்மா என்று அழைக்கப்படும் திரவிய பேட்ரிக்ஸ் ரத்த செல்கள் அறிகின்றன. கரிம பொருட்களை கொண்டுள்ளது. இது ஒரு முக்கியமாக சுற்றி வரும் திரவம். மேலும் இவ் பொருட்களை கடத்த உதவுகின்றன. நம்ம உடம்புல இந்த ரத்தம் சுத்தி வரும். பொருட்களை கடத்துறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொய்தாகும். அடுத்து ரத்த சிவப்பணுக்கள். ரத்த சிவப்பணுக்கள் நம்ம ஏற்கனவே படிச்சது. ரத்தத்துல ரத்த சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், ரத்த தட்டுகள் அணுக்கள் காணப்படுகின்றன. ரத்த சிவப்பணுக்கள் வட்ட வடிவ, வட்டமான, இருபுறமும் குனிந்த தட்டு போன்றவை. முதிர்ந்த ரத்த சிவப்பணுக்களில் உட்கரு கிடையாது. சுவாச நிரம்பிகளான ஹீமோகுளோபினை கொண்டுள்ளன. இவை திசுக்களுக்கு ஆக்சிஜனை கடத்தி செல்லும் பணியில் அறிகின்றன. திசுக்களுக்கு ஆக்சிஜனை கடத்தக்கூடிய ஒரு பகுதி தான் ரத்த சிவப்பணுக்கள். அடுத்த வெள்ளை அணுக்கள். வெள்ளை அணுக்கள் WBC, ஒயிட் செல்ஸ். இவை அளவில் பெரியவை. இது மிக பெரியது. தெளிவான உட்கருவை கொண்டுள்ளது மற்றும் நிறமற்றவை. இவை அமீபா போன்ற நகரும் தன்மை கொண்டவை. உடலில் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஏதாவது எதிரி செல்கள் உள்ள போச்சுன்னா, எதிரிகள் உள்ள போச்சுன்னா இது என்ன செய்யுது, கம்ப்ளீட்டா என்ன செய்யுது, அந்த எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ நம்மளுடைய ரத்தத்தில் உள்ள போயிட்டோன்னே இந்த வெள்ளை அணுக்கள்லாம் ஓடி போய் நினைக்கும், அப்படியே நினைக்கும், விழுங்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. இவை வெள்ளை அணுக்கள் இருவகைப்படும். ஒன்னு கிரானுலோட்ஸ், எக்னோசைட்ஸ். ஒழுங்கட்ட வடிவ உட்கரு மற்றும் சைட்டோபிளாஸ்ட்களை தொழில் பெற்றுள்ளன. இவை நியூட்ரோபில், பேசோபில் மற்றும் ஈசினோபில் ஆகியவை உள்ளடக்கியவற்றது. தூளட்ட ரத்த வெள்ளை அணுக்களில் சைட்டோபிளாச துகள்கள் இல்லை. இவை லிம்போசைட்டுகள் மற்றும் மோனோசைட்டுகள் காணப்படுகின்றன. அடுத்த ரத்த தட்டுகள். இவை மிகச்சிறிய உட்கரு அற்ற மெகோசைட்டுகள் எனப்படும்.
பெரிய எலும்பு மஞ்சைகளில் எளிதில் உடையும் துண்டுகளாகும். இரத்த உறைதலில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது இரத்த செல்கள் எரித்ரோசைட், ஈயோசைட், மெலனோசைட், லிம்போசைட், நியூட்ரோபில், சோபோபில். அடுத்த நிணநீர். இது இரத்த தந்துகளிலிருந்து வடிகட்டப்பட்ட இது நிறமற்ற ஒரு திரவம். இது வெள்ளை மற்றும் இரத்தத்திற்கு திசு திரவங்களையும் இடையே பொருட்களை பரிமாறிக்கொள்வதற்கு பயன்படுகிறது. நான் என்ன சொன்ன, ரத்த திசுகள் இருக்கு, இது திரவ திசு. திரவ திசுல வந்து வெள்ளை அணுக்கள் இருக்கு, சிவப்பு அணுக்கள் இருக்கு, ரத்த தட்டுகள் காணப்படுகிறது. வெள்ளை அணுக்கள் தான் என்ன, எதிரிகள் எது வந்துச்சுன்னா அப்படியே கவ்வி பிடிக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு இதா இருந்துகிட்டு இருக்கு. இதான் என்ன செய்யுது, இதான் என்ன செய்யுது. அடுத்தபடியா இதையில நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்க்கும்போது, இங்கிலீஷ் மீடியம் அடுத்தா பார்ப்போம். இது வந்து என்னன்னா டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ dense connective tissue. It is fibrous connective tissue, densely packed with fibers and fibroplastics. It is principal component of tentacles and ligaments. That is a tendons. Page number 217. 217, figure number 18.17. 18.17. That is there are cord-like strong structure. There is a cord-like strong structure, like the muscles and bones. Muscles and bones. The tentacles have great strength and limited flexibility. There is great strength and flexibility. They construct the parallel bundles, columnar fibers, between which are present rods and fibroblasts. Rods and fibroblasts. Next is ligaments. Ligaments. Next is ligaments. There are highly elastic structure and have great strength. Highly elastic structure, great strength, which connect bones and bones. Which is connect the bone and bones. Bones and bones. They contain very little matrix. They strengthen joints to allow normal movement. That is only for normal movement. That is the ligaments. Next, flaccid connective tissue. Flaccid connective tissue. That is a liquid tissue. Flaccid connective tissue. Flaccid connective tissue. The blood and lymph are the fluid connective tissue which is different parts of the body. The cells are connective tissues loosely spaced and the embedded and intracellular matrix. Example for blood. The blood contains corpuscles which are red blood cells and white blood cells and platelets. That is three types of blood. The red blood cells are the red blood corpuscles are circular in shape. Bionic disc-like cells lack nucleus. When mature, they contain a respiratory pigment called hemoglobin. That is only for you take for the hemoglobin to transfer to one level to another level. That is a very important for red blood cells. Next is white blood cells. They is larger in size, contain distant nucleus and colonels. They are capable of amoeboid movement and play an important role of body deafening mechanism. They engulf destroy foreign bodies into your body. The WBCs are two types. One is swallowed up, granular size and agrolyte-size. They includes the neutrophils, basophils and eosinophils and agrolytes and lacs or granules and lymphoid monocytes are present. Next is blood platelets. Platelets. They are minute, that is a very minute and unnucleated fragile fragment. They play an important role of blood clotting contains. Blood clotting mechanism is in this used for the blood platelets. That is a very important question. In 5 mark question, types of blood.
the WBC, white blood cells, red blood cells, platelets. That's a very important question for AFL examination. Okay? And தமிழ் மீடிய பசங்க அடுத்த பார்க்க வேண்டியது லிம்ப். நிணநீர். இரத்த தந்துகளில் இருந்து அடுத்த பார்க்க வேண்டியது நிணநீர். நிணநீர் இரத்த தந்துகளில் இருந்து வடிகட்டப்பட்ட இது ஒரு நிறமற்ற திரவமாகும். இது பிளாஸ்மா மற்றும் இரத்த வெள்ளை அணுக்களை கொண்டுள்ளது. பிளாஸ்மாவிற்கும் இரத்த வெள்ளை அணுக்களையும் கொண்டுள்ளது. இவை இரத்தத்திற்கும் திசு திரவங்களுக்கும் இடையே பொருட்களை பரிமாறிக்கொள்ள உதவி புரிகின்றன. ரெண்டு கடையில பொருட்களை பரிமாறிக்கொள்ள உதவுகிறது. அடுத்த தசை திசு. இவை தசை செல்களால் ஆனவை. சுருக்கத்தக்க திசுவின் முக்கியமான பகுதிகளாக உள்ளன. இதன் செல்கள் நீண்டவை, அளவில் பெரியவை. இந்த செல்கள் நீண்டவை, அளவில் பெரியவை. எண்ணற்ற தசை நார்களால் ஆனவை. ஒவ்வொரு தசையும் பல நீண்ட உருளை வடிவ நார்களால் ஆனது. நார்கள் ஒன்றுக்கொண்டு இணையாக அமைந்துள்ளன. இத்தசையின் அமைப்பு, இருப்பிடம் மற்றும் செயல்பாடு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இவை மூன்று முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை எலும்பு சட்டக தசை, அது வரி தசை, மென் தசை அல்லது வரியற்ற தசை மற்றும் இதய தசை. எலும்பு சட்டக தசை அல்லது வரி தசை, இந்த தசைகள் எலும்புடன் ஒட்டியுள்ளன. இதுல பார்க்க போறோம் எலும்பு சட்டை அல்லது வரி தசை. இது எலும்போட ஒட்டி இருக்குது. உடலின் அசைவிற்கு காரணமாக உள்ளன. எலும்போட ஒட்டிருக்கும், உடல்ல அசைவு ஏற்படுறதுக்கு காரணமாக அமைந்துள்ளன. அதனால் இவை எலும்பு சட்டக தசை என்று அழைக்கப்படுகின்றன. இவை தன் உடலின் உடல்களின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுவதால் ஏக்க தசைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த தசையின் நார்கள் நீண்ட உருளை வடிவமான மற்றும் கிளைகள் அற்றவை ஆகும். இவற்றில் இருண்ட மற்றும் இருளட்ட பட்டைகள் மாறி மாறி காணப்படுவதால் இவை கோடு கோடாக காணப்படுகிறது. இந்த வரி திசையிலிருந்து கோடு கோடாக காணப்படக்கூடியது இந்த இதான். இவை தசை செல்கள் பல உட்கருக்களை பெற்றுள்ளன. இத்தசைகள் கை கால்களில் காணப்படுகின்றன. இந்த தசைகள் நம்ம கை காலில் காணப்படுது. ரத்த இரும்பு சட்டத்தோட சேர்ந்து இருக்குது, இருந்து காணப்படுகிறது. அடுத்தபடியா மென் தசை அல்லது வரியற்ற திசை. இப்ப பார்த்தா எலும்பு சட்ட தசை பார்த்தோம், மென் தசை அல்லது வரியற்ற சட்ட தசை பார்க்கிறோம். இந்த தசைகள் கதிர் வடிவில் மைய பகுதியில் அகன்றும் முளை பகுதியில் குறுகியும் காணப்படுகிறது. மென் தசை. பேஜ் நம்பர் 222ல மேல படத்துல கொடுத்திருக்கு, மென் தசை கொடுத்திருக்குது. இவை முனைப்பகுதி குறுகி காணப்படக்கூடியது, நடுப்பகுதி அகன்று காணப்படக்கூடியது. இவை உட்கர் அமைந்துள்ளது. இந்த தசைநார்கள் எவ்விதமான கோடுகளையோ வரிகளையோ பெற்றிருப்பதில்லை. அதனால் இவை மென்மையான தசைகள் என அழைக்கப்படுகின்றன. இவை உடல் உணர்ச்சிகளின் கட்டுப்பாட்டில் இயங்குவதில்லை. எனவே இவற்றை இயங்கு தசைகள் என்று அழைக்கிறோம். இந்த இரத்த நாளம், இரைப்பை கற்கள், சிறுகுடல், ஒரு விரலிகள், சிறுநீர் பை ஆகிய உள்ளுறுப்புகளின் சுவர்கள் இந்த தசைகளால் ஆனவை. உணவு குழாயில் உணவு நகர்ந்து செல்வது அல்லது இரத்த நாளம் துருக்கி நடைபெறுவது தன்னிச்சையற்ற செயலாகும். இவருடைய வேலை தன்னிச்சையற்ற செயல்கள், சுடலை சுருக்கி வெளியே ஏற்றுறது. அடுத்தது இதய தசை. இதே படத்துல மேல பாருங்க, இதே பக்கத்துல 222 பக்கத்துல மேல 18.20 அந்த இயங்கு தசையை பற்றி கொடுத்திருக்கு. இது இதயத்தில் உள்ள ஒரு சுருக்கு தகவல் தசை ஆகும். இந்த தசையின் நார்கள் உருளை வடிவ கிளைகள் மற்றும் உடைய ஒற்றை உட்கரு உடையது. இதுல ஒற்றை உட்கரு தான் இருக்குது, பார்க்கலாம். இவை கிளைகள் மற்றும் ஒன்றோடு இணைந்து காணப்படக்கூடியது. ஒரு வலைப்பின்னல் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். இவை இடை செருகு திட்டு என அழைக்கப்படுகின்றன. இவை அனைத்தும் இதய தசையின் தனிப்பட்ட தன்மை கொண்ட அம்சங்களாகும். இந்த இதய தசை தன்னிச்சையற்றது, சீரான முறையில் சுருங்கும் தன்மை உடையது. இது தன்னிச்சையானது, சீரான முறையில் சுருங்கும் தன்மை உடையது. அடுத்த இங்கிலீஷ் முடிச்சு பசங்க பாத்துக்கோ. அடுத்த லிம்பை பற்றி பார்க்க போறோம். லிம்ப்
Lymph is colorless fluid filtered out of the blood capillaries. It consists of plasma and white blood cells. It mainly helps exchange materials between blood and tissue fibers. இதுல வந்து என்ன muscular tissue. Next வந்து muscular tissue. இது lymph வந்து muscular tissue. Muscular tissues are made up of muscle cells and form major part of contractile tissue. They are composed of numerous microfibrils. Each muscle is made up of many long cylindrical fibers arranged parallel to one another. According to the structure, location, function, there are three main types of skeletal muscle: unstructured muscle and smooth muscle, on non-structured muscle and cardiac muscle. Skeletal muscle. These muscles are attached to the bones and responsible for the body movements and are called skeletal muscle. They work under our control and also known as voluntary muscles. The muscle fibers are elongated, cylinder and unbranched with the alternating dark and light bands, giving them stripped and straight approximate. They possess many nuclei. For example, they occur in the biceps and fists of the arms and rapid construction. Skeletal muscle. அடுத்தபடியா smooth muscle. These muscles are page number 219 மேல பார்த்தா இது இருக்கு. Smooth muscle இருக்கு. First skeletal muscle first you can write the study form the skeletal muscle. Next smooth muscle. These muscles are spindle shaped with broad middle part and tapering ends. These are single satin located muscles. These fibers do not bear any strips or striation and hence are called non-striated. They are not under the control of our will and so are called involuntary muscles. The walls are internal organs such as the blood vessel, gastric glands, intestinal villi, urinary bladder contain the type of smooth muscle. Next is cardiac muscle. It is special contracting tissue present in the heart. The muscle fibers are cylindrical, branched and unligate. The branches are joined to form network called intercalated disc, which are unique distinguishing features the cardiac muscles. The contraction of cardiac muscle is involuntary and rhythmic. These figures are only for 219. The skeletal muscle and smooth muscle and cardiac muscles are present. Next is nervous tissue. The next is nervous tissue. Nervous tissue. Page number 219. The nervous tissue comprises the nerve cells and neurons. They are longest cells of the body. The neurons are structural and functional units of the nervous tissue. The elongated and cylinder process neurons are nerve fibers. Each neuron consists of cell body, cyton with nucleus and cytoplasm. The dendrons are short and highly branched protoplasmic process of cyton. The axon is a single, long fiber like process they develop from cyton end of the terminal branches. That is the neuron as a terminal branches. Page number 219. The neuron figure is figure number 18.20. That is a very important 2 mark question. Explain neuron. The figure of neuron. That is a very important question. They have the ability to receive stimuli from within, outside the body and send signals the different parts of the body. That is a very important question. தமிழ் மீடிய பசங்க நரம்பு திசு இவை நரம்பு செல்கள் மற்றும் நியூரான்களை கொண்டவை. இவை நீண்ட செல்களாகும். நியூரான்கள் நரம்பு திசுவின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டின் அடிப்படையில் வளரக்கூடியது. ஒவ்வொரு நியூரானும் உட்கரு மற்றும் சைட்டோபிளாசமுடன் சேர்ந்து செல் உடல் அல்லது சைட்டானாக அமைந்துள்ளது. சைட்டானிலிருந்து
நரம்பின் உணர்விலைகள் குட்டையான அதிக கிளைகள் கொண்ட புரோட்டோபிளாஸ்மிக் அமைப்பாக உள்ளன. ஆக்சான் ஒரு நீண்ட ஒற்றை நார் கொண்டது. இவை சைட்டானிக் இருந்து உருவாகி மிக மெல்லிய கிளைகளுடன் முடிவடைந்துள்ளன. இவை உடலின் உட்பகுதியில் இருந்து அல்லது வெளிப்பகுதியில் வரக்கூடிய அது தூண்டல்களை பெரும் தன்மை கொண்டுள்ளது. படத்தை எடுத்துக்கோ, பேஜ் நம்பர் 222 18.21 நியூரானை பற்றி படம் கொடுத்திருக்கு. அதுல ஒழுங்கு முனைப்புகள், ஆக்சானு, ரான்வியரின் கணக்குகள், மையன்கள் இறுதி முனையாக கொடுத்திருக்கு. 2 மார்க் கொஸ்டின்ல கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நியூரான் விரைவு நரம்பு திசு நியூரான் படம் வரைந்து பாகங்களை குறிக்க, தசை திசுவின் வகைகளை கூறு அப்படின்னு கேட்பான். கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ஆஃப் வழியில கண்டிப்பா கேட்கக்கூடிய கொஸ்டின். அப்புறம் எலும்பு சட்டக தசை, வரி தசை, எண் தசை அல்லது வரியற்ற தசை, இதய தசையில ஆகியவற்றுள்ள அடுத்து நரம்பு தசையை பற்றி கேட்பாங்க. நம்ம இன்னைக்கு படிச்ச பாடங்கள் வந்து என்னது, அடர்த்தியான இணைப்பு திசுவை பற்றி படிச்சோம், தசைநார்களை பற்றி படிச்சோம், திரவ இணைப்பு திசுவை பற்றி படிச்சோம், ரத்தத்தை படிச்சோம். ரத்தத்துல 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ரத்தத்துல என்னெல்லாம் காணப்படுதுன்னு கேட்பாங்க. வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள், ரத்த தட்டுகள் எழுதணும். சிலத்துல 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப 5 மார்க் கொஸ்டின் ரத்த அணுக்களை பற்றி, ஒயிட் செல் வெள்ளை அணுக்களை பற்றி எழுதணும். என்னது ஒயிட் செல்ஸ் சிவப்பு அணுக்களை பற்றி எழுதணும், ரத்த தட்டுகளை பற்றி எழுதணும். அது நிணநீர் சுரப்பியை பற்றி கேட்பாங்க. அப்ப நம்ம டெபினிஷன் கொடுத்து அந்த படத்தை வரைஞ்சு பாகங்களை குறிச்சு 5 மார்க் கிடைக்கும். அடுத்த நரம்பு திசு பற்றி நியூரான் பற்றி படிச்சிருக்கோம். நீங்க வீட்டுல வச்சு எழுதி அவ்வளவு கொஸ்டினை எழுதிட்டு வா, நான் உனக்கு டெஸ்ட் வைப்பேன். ஏன்னா ஆன்லைன்லயே உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் கொடுப்பேன், எழுதணும். எழுதிட்டு என்ன படிச்சுட்டு வாங்க. முக்கியமான ஒரு கொஸ்டின், கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். English medium boys, that is very important question for in this lesson, in this studies. That is one of the question is neuron. That is 2 mark question. Next is blood. What is blood? The blood types. What is the three white blood cells, red blood cells, and corpuscles. Corpuscle. இது வந்து blood platelets. That is a 5 mark question. Explain 5 mark question, the detail question, and 2 mark question. That is a very important question. And next is that is a bone. What is explained from the bone? Densive connective tissue explain. Tendons explain. Ligaments explain. That is a very important question in this lesson. Next in the half-yearly examination, here is the right the 2 marks and 5 marks very important question. Neuron 1 2 marks question. 5 mark questions are RPC, WBC, and platelets explain. That is a 5 mark important questions. That is another connection to nervous system, nervous. That is a bone. That is a very important question. ஏன் பாப்போம். இந்த பாடத்துல இன்னைக்கு இவ்வளவு தூரம் படிச்சிருக்கோம். நாளை தினத்துல இதே பாடத்துல மீண்டும் உள்ள அடுத்த பகுதிகளை நம்ம நினைச்சுவோம். தொடர்ந்து பார்ப்போம். அதுல வந்து டைப்ஸ் ஆஃப் டிவிஷன், செல் டிவிஷன் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ரொம்ப நன்றி. Thank you.